ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானி கையில் நம்மளுடைய கார்த்தியோட கல்யாணத்தை பற்றி தான் அவங்க மாமா கையில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இலக்கியா போயிருப்பா அப்படின்ட்டு சொன்னது பார்த்திங்கன்னா, கௌதம் நீ கோவப்படாத, இலக்கியாவை வீட்டுக்கு கூட்டு வா, நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சாரும் வேகமாக கிளம்பி போகிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியா ரெண்டாவது கல்யாணம் கார்த்திக் என்ன அவசரம் அப்படின்னு சொன்னதால் நினச்சிக்கிட்டே போகிறாங்க. அதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவே அட்டை வந்துடுறாங்க. நம்ம இலக்கியா என்ன பேச வராங்க அப்படின்றத நம்மளுடைய கௌதம் சார் காது கொடுத்து கொஞ்சம் கூட கேட்க விருப்பம் இல்லை. ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கிய சார் காரை நிப்பாட்டுங்க, நான் எகிரி வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி கேட்குற வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நான் எதுக்காக சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு, ஏன் கௌதம் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, என்னதான் விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய கௌதம் சார், நீ உங்கள் மாமா வீட்டுக்கு போகிறதுனா நீ அம்மா கையில் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் சொல்லாத நீ கொஞ்சம் கூட அம்மா கூட ஜாதகம் பார்த்து போனது விருப்பமே இல்லை. இது எப்படியாவது மாமா கையில் சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம், மறுபடியும் அஞ்சலியை கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும்னு பிளான் பண்ணிங்களா, இல்லை ஒன்றா உட்காந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது கேளுங்க கௌதம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியும் இலக்கியா, உனக்கு கார்த்திக் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நல்லா உங்கள் குடும்பத்தோடு பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்துகிட்டு இருப்பீங்களே. ஆனால் இன்றைக்கி யார் தடுத்தாலும் சரி, கண்டிப்பாக கார்த்திக் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறது உறுதியா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியா மிரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடு ரோட்லேயே இறக்கி விட்டு போயிடுறாங்க. இனிமேல் நீ எங்கள் வீட்டுக்கு வராத, நீ கிளம்பி உங்கள் வீட்டுக்கே போயிடு, நீ அஞ்சலிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா, உனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத. இப்போது பூந்த வீட்டுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிக்கிறான்னு எல்லாமே உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே நீ அந்த அஞ்சலியை மறுபடியும் என் தம்பி கூட சேர்த்து வச்சு அவனுடைய வாழ்க்கையை அழிக்கலாம்னு பார்க்குறேன். உங்கள் மாமா குடும்பத்தோடு சேர்ந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இனிமேல் நீயும் தேவையில்ல, உங்கள் குடும்பமும் தேவையில்ல, எனக்கு எங்கள் தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கௌதம் சார் சொல்லிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அம்போன்னு நம்ம இலக்கியாவை ரோட்லேயே விட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம இலக்கியா எதுக்காக மாசிலாமணி வீட்டுக்கு போனாங்க அப்படின்றத தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கௌதம் சார் ஃபீல் பண்ணி சாரி கண்டிப்பாக சொல்லுவாருங்க. நம்மளுடைய வசந்த் கால் பண்ணி, மாமா இப்படி தான் இந்த ஆஞ்சலியால் அம்மாவுக்கு பிரச்சனை வந்துருச்சு, அதனால தான் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க, நீங்கள் ஏதாவது அக்கா கையில் சொன்னீங்களா, அக்கா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வசந்த் சொல்ல போகிறாங்க. நம்மளுடைய கௌதம் சார் கண்டிப்பாக இலக்கிய கையில் மன்னிப்பு வைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கார்த்திக் மறு கல்யாணம் பண்ணி வைக்கிறத நம்ம இலக்கியாவில் யார் தடுத்தாலும் கண்டிப்பாக நம்மளுடைய கௌதம் சார் கேட்க மாட்டாருங்க. வரப்போ ஒரு எபிசோடில் இதை நடக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் மறக்காது நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.